யாழினி போய் எடுத்துட்டு வரட்டும். சின்ன சின்ன வேலையாச்சு நான் பாக்குறேன் அத்தை. இல்லம்மா, அம்மா. நீ அவ தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாளம்மா, பார்க்கட்டுமே. நீ போ தெய்வான. ஐயோ, ஏய், என்ன என்ன பண்ணி வச்சிருக்க? இதுக்குதான் நானே பண்றேன்னு சொன்னேன். இப்ப பாரு. நான் என்ன பண்ணட்டும்? ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை பட்டதும் வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. சும்மா நடிக்காத என்ன? நீயும் நிச்சயத்தை நிறுத்த என்னென்னமோ பிளான் பண்ண, ஒன்னும் நடக்கலன்னதும் இப்ப இங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கியா? ஏய், உன்கிட்ட பிரச்சனை பண்ண எனக்கு ரொம்ப ஆசை பாரு. வந்துட்டா. ஏய், ரொம்ப பேசுற. யாழினி, என்னம்மா அங்க சத்தம்? ஐயோ கடவுளே, வீட்ல ஒரு நல்லது நடக்கும்போது ரெண்டு பேரும் இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? அத்தை, இதோ வரேன். இப்போ உனக்கு இருக்கு. இங்க பாருங்க அத்தை, தெய்வானுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. ஐயோ, என் அண்ணன் நிச்சயதார்த்த வேட்டியில எண்ணெய ஊத்திட்டா. அப்போ அந்த வேட்டியை நான் கட்ட முடியாதா? என்னம்மா தெய்வானே? அத்தை, உள்ள ஊதுபத்தி ஸ்மெல் எனக்கு ஒத்துக்கல. வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் தெரியாம கூட்டிருச்சு. ஏமா, ஒரு சின்ன வேலை, அத கூட உன்னால கவனமா பார்க்க முடியாது? செய்யறதையும் செஞ்சுட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. யாழினி தான் அவளே பாத்துக்கிறேன்னு சொன்னால, விட்டுட வேண்டியதானே? இப்ப பார், என் புள்ள வேட்டியில பாழா போயிடுச்சு. நல்ல நாள் அதுமா இப்படியா நடக்கணும்? நிறுத்த மணிமேகலை, அதான் என் பொண்ணு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாள்ல, அதுக்கப்புறமா எதுக்காக முழுகாம இருக்க பொண்ணை இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க? அண்ணி, அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அம்மா, நான் தான் சொன்னேன்ல உன்கிட்ட, அத்தைக்கு என்னை விட அந்த யாழினி தான் ரொம்ப முக்கியம். தெய்வான, என்ன இது? ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு நான் முக்கியம் நீ முக்கியம்லாம் பேசிக்கிட்டு கேட்க நல்லாவா இருக்குது? என்ன ப்ரொஃபஸர, பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையோ? இப்ப எதுக்கு இதுல மாமா விழுக்கிறீங்க? இதோ பாடுறா, மாமனை கேட்ட உடனே மருமகனுக்கு பொத்துக்கிட்டு வருது. சரிப்பா, நான் அவரை கேட்கல, விடு. உன் பொண்டாட்டிய நீயே என்னன்னு கேளு. அதான் சொன்னால, ஊதுவத்தி ஸ்மெல் அவளுக்கு ஒத்துக்கலன்னு. அவ தெரியாம பண்ணிட்டா. இதுக்கு போய் என்ன கேட்க சொல்றீங்க? இந்த வேட்டி எடுத்துட்டு வேற வேட்டி எடுத்து வச்சா முடிஞ்சு போச்சு. சரவணா, என்ன இது? எல்லாரும் முன்னாடி இப்படிதான் மாமாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பியா? கொஞ்சம் சும்மா இருப்பா. மா, இவ்வளவு நேரம் இவங்களா பேசும்போது நீங்க அமைதியா தானே இருந்தீங்க? சரவணா, இதெல்லாம் புது பழக்கமா இருக்கு. என்ன இது எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? புரிஞ்சிருச்சு. தினமும் ஆபீஸ் முடிஞ்சோன்னா அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருந்தல்ல, இததான் கத்திட்டு வந்திருக்க, அப்படிதானே? அண்ணி, என்ன அண்ணி இது? முழுகாம இருக்க பொண்ண இப்படி நடு வீட்டுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்களே, என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு சொன்னதுக்கு எதையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? தெய்வானை சொல்லும் போது கூட நான் நம்பலமா. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு தெய்வானை சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது. நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நாங்க இப்பவே கிளம்பிடுறோம். என்னங்க, என்ன சரவணா பேசிக்கிட்டு இருக்க? யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கியா? புனிதா மட்டும் இங்க இருந்திருக்கணும். என்னங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, ஏதாவது நீங்க கேக்குறீங்களா? என்ன கேட்டா எல்லாம் நடக்குது. அம்மா, அதை விடுங்கம்மா. என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு ஆபீஸ் வேலை பார்க்க போறேன்னு போன உங்க பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலமா? அது முதல்ல என்னன்னு பாருங்க. அத்த, ஆமா அத்த, முதல்ல அது என்னன்னு பாருங்க.
மணிகண்டா, உடனே புனிதாக்கு ஃபோன் போடுப்பா. சரிம்மா. பண்ணு. பண்ணுப்பா. இன்னும் வரலையே, என்ன இவ? அம்மா ஆ? ரிங்கு போகுது, அக்கா எடுக்கலாமா? என்னது, போன் எடுக்கலையா? புனிதா போன் எடுக்காம இருக்கவே மாட்டாளே. அப்பா நீ திரும்ப போன் போடு. பண்ணு. போன் எடுக்காம என்ன பண்றா? ரிங்கு போயிட்டே இருக்குமா, போன் எடுக்கல. ஐயோ, நிச்சயதார்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிடுச்சே. உங்க யாருக்காவது எப்ப வருவேன்னு ஏதாவது போன் பண்ணி சொன்னாளா? பாருங்க, போனை பாருங்க. இல்லம்மா. இல்லத்த. ஆள் ஆளுக்கு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீ நல்ல நேரம் வரை நெருங்கிக்கிட்டு இருக்கல. இதைத்தான் நான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்காம இப்படி ஆளாளுக்கு கொலாடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. புனிதா இன்னும் வரலன்னு நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க யாருக்காவது பொறுப்பு இருக்கா? மவனே, என்னடா ஆச்சு இப்ப? எதுக்காக இப்படி இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்ல, விடு. புனிதா இந்த மாதிரி ஒரு சமயத்துல வெளியே கிளம்பி போயிருக்கிறான்னா அப்ப அந்த வேலை எவ்வளவு முக்கியமா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அது மட்டும் கிடையாது. இப்ப புனிதா இல்லைன்னா என்ன? பெரியவங்க எல்லாரும் வீட்டுல தானே இருக்கிறோம். எங்களுக்குள்ள நாங்க தட்டை மாத்திக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. புனிதா இருந்தே ஆகணும்னு எதனா அவசியம் இருக்குதா? என்ன வருதா? நான் சொல்றது சரிதான். இல்லண்ணே, வீட்டை நடக்கிற சின்ன சின்ன விசேஷத்துக்கே நான் புனிதா இருக்கணும்னு சொல்லுவேன். இது அவ விசேஷம்னே. அவ இல்லாம எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும்? புனிதா வரட்டும். புனிதா எப்ப வராளோ அப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம். நீ சொல்றதும் சரிதான் மரகதா. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இந்த நல்ல நேரம்னு ஒரு விஷயம் இருக்குதே. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? யமகண்டம் மட்டும் போயிட்டா இன்னைக்கு முழுக்க நல்ல நேரம் தான். எப்ப வேணாலும் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ஏயா, காசை கொடுத்து உன்னை கூட்டு வந்தா உன்னால முடிஞ்சதை சிறப்பா பண்ணிட்ட. அதான் ஐயாவே சொல்லிட்டாரு இல்லண்ணே, புனிதா வரட்டும். சரிம்மா, நீ சொன்னதுக்கு பிறகு மறு பேச்சு